Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல அலைய கட் மேக்ஸிக்கான பேப்பர் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம் for XL, XXL and 3XL மெஷர்மென்ட்க்கு. I hope இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எக்ஸல் சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற எக்ஸல் சைஸ் மெஷர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர்மெண்ட். ஸோ ஒருவேளை நீங்க எக்ஸல் சைஸ்ல இருக்கீங்கனாலும் ஓகே, இல்ல எக்ஸல் சைஸ்ல இருக்கிறவங்க வேற யாருக்காவது நீங்க தைக்கிறதா இருந்தாலும் ஓகே, ஒரு வாட்டி பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்த மெஷர்மெண்ட்டோட இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பேட்டர்ன் வரையும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பேப்பர் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸல் மெஷர்மெண்ட்ல இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் வந்து 52 இன்ச்சஸ் டு 56 இன்ச்சஸ்குள்ள இருக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யோக் லென்த் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் 16 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஷோல்டருக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா வந்து ஹாஃப் ஷோல்டர் -1. ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 19 இன்ச்சஸ் டு 20 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ 19 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் மைனஸ் 2.5 இன்ச்சஸ். ஸோ 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 செஸ்ட் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சஸ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், கரெக்டா இருக்கு. இப்போ 1/4 வேஸ்ட் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் சைட் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் இதை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது வந்து பேக்கோட பேப்பர் பேட்டர்ன். இந்த பேப்பர் பேட்டர்ன்லேயே ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 13.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கப் சைஸ் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. இப்போ பிரின்சஸ் டாட் வரையலாம். நம்ம பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சை இங்க மார்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்க 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நெக் டிரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ ஆலே கட் ஷேப்காக 2 inches மார்க் பண்ணிட்டு French curve வச்சு ஷேப் டிரா பண்ண போறோம். So again கட் பண்ணலாம். இதுல நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இதுலயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அடியில வச்சு ஒட்ட போறோம். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த நாட்ச் இருக்கிற பாயிண்ட்ல 1/2 inch மார்க் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி ஷேப் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இத கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் சைஸ்க்கான பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது லென்த் 5 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 9 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/2 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் இங்கேயும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணலாம். இது பேக் ஆர்ம் ஹோல், இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்போ ஹாஃப் ரவுண்டா மார்க் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணலாம். ஒன்று மட்டும் மறக்காதீங்க, நான் எந்த பேப்பர் பேட்டர்ன்லையும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் 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 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸல் சைஸோடைய பேப்பர் பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி தான் XXL அண்ட் 3XLக்கும் பேப்பர் பேட்டர்ன் போடுவோம். நெக்ஸ்ட் XXL சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற XXL சைஸ் மெஷர்மெண்ட் வச்சு தான் பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ XXL மெஷர்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ் லென்த் வந்து 52 inchesலேருந்து 56 inchesக்குள்ளே இருக்கலாம். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யோக் லென்த் 16 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் 16 inches எடுத்துக்கிறேன். ஸோ ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து ஹாஃப் ஷோல்டர் -1. ஸோ 7 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 20 inchesலேருந்து 21 inches இருக்கு. ஸோ 20 inches எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் -2.5. ஸோ 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 செஸ்ட் 10.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இங்கிருந்து 1.5 inches மார்க் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ half armhole round 10 inches வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், கரெக்டா இருக்கு. இப்போ 1/4 waist 9 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் சைட் 3 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக் நெக் எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி நெக் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் க்ளோஸ் நெக் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் லென்த் வந்து 3 inches மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப கம்மியாக மார்க் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் பேக் பேப்பர் பேட்டர்ன். இந்த பேப்பர்லேயே ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ் லென்த் 14 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் 4 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கப் சைஸ் 4 inches மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து 1 inch மார்க் பண்ணுங்க. இப்போ பிரின்சஸ் டாட் வரையலாம். இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 inch மார்க் பண்ணுங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் 7 inches மார்க் பண்ணிட்டு நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆலியா கட் ஷேப்காக 2.5 inches மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆலியா கட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த்காக 3/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/2 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இது அடியில் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நாட்ச் இருக்கிற பாயிண்டில் 1/2 inch மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணிடலாம். ஸோ XXL சைஸ் மெஷர்மெண்ட்டோட பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. ஒன்று மட்டும் மறக்காதீங்க, நான் எந்த பேப்பர் பேட்டர்ன்லையும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் 3XL சைஸ் மெஷர்மெண்ட்டோட பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மெஷர்மெண்ட் வச்சு தான் பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது யோக் லென்த் 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஷோல்டர் ஃபார்மில் வந்து ஹாஃப் ஷோல்டர் -1, ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 21 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்முலா வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் -3 இன்ச்சஸ், ஸோ 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது 1/4 செஸ்ட் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பாடி லூஸ்க்காக 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆங்கிள் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 waist 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சைட் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பேக் நெக் லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் க்ளோஸ் நெக் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 3 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணுங்கள். அதை விட கீழே போக வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பேக் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இதிலே ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கப் சைஸ் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பிரின்சஸ் டாட் வரையலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்காக 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆலியா கட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இது அடியில் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நாட்ச் இருக்கிற பாயிண்டில் 0.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ 3XL சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கான பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. ஒன்று மட்டும் மறக்காதீங்க, நான் எந்த பேப்பர் பேட்டர்ன்லையும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸல் பாடி லைனுக்கு வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து 4.5 மீட்டர்ஸ் வந்து ஃபேப்ரிக் தேவைப்படும். அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் வந்து 5 to 6 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ 3XL சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 6 to 7 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு. ஸோ கட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா பாடி லைனுக்கும் அண்ட் சைஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த ஆலியா கட் மேக்ஸி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி M சைஸ் மெஷர்மெண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.